வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய திரு இருதயங்களின் ஆலயத்தை பற்றி தான். வாங்க. கொடைக்கானலில் கட்டப்பட்ட முதல் தேவாலயம் சலைத் அன்னை ஆலயம். இது 1866 அருட்தந்தை செயின்ட் சைர் எஸ்ஜே அவர்களால் கட்டப்பட்டது. அதுபோக தன் மகளுடைய குணமடைதலுக்காக சலைத் அன்னைக்கு நன்றி செலுத்த விரும்பிய ஒரு பெல்ஜிய பெண்மணியின் நன்கொடையால் அந்த ஆலயம் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. நாளடைவில் கொடைக்கானலில் கத்தோலிக்க மக்களுடைய எண்ணிக்கை வேகமாக வளர்ந்து வந்ததுனால புதுசாக ஒரு ஆலயத்தினுடைய தேவை உணரப்பட்டிருக்கு. அருட்தந்தை ஜபாஸ்தியர் எஸ்ஜே அவர்கள் 1909 மூஞ்சிக்கல்ல ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. இந்த பகுதியில் அந்த டைமில் வெளிநாட்டுக்காரங்கள்கிட்ட சமையல்காரர்களாகவோ இல்லை காவலாளிகளாகவோ அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாளாகவோ இருந்து இங்கே குடியேறிய இந்திய கத்தோலிக்கர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த ஏரியாவில் வசித்து வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்காகவே இந்த ஆலயம் 1910 கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. 1910 மே 15 ஆயர் பார்த்த எஸ்ஜே அவர்களால் பங்கு ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அழகான இயற்கை எழில் சார்ந்த இந்த இடத்துல கலைநயத்தோடு இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆலயம் ஆயர் அவர்களால் 1911 அக்டோபர் 4 புனிதப்படுத்தப்பட்டிருக்கு. ஆயிரத்தி 1983 இந்த திருச்சபையினுடைய வைர விழா கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த பங்கு ஆலயத்துடைய அந்த பெயருக்கேற்ற மாதிரி அந்த இயேசுவினுடைய திரு இருதய திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதத்தில் கொண்டாடப்படுது. சலைத் மாதாவுடைய திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. 15/8/2007 அன்று மூஞ்சிக்கல்லை மையமாக கொண்ட ஒரு புதிய மறைமாவட்டத்தை உருவாக்குவதற்காக கொடைக்கானல் பங்குகள் படலக்குண்டு மறைமாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் செண்பகனூரில் உள்ள புனித இதய கல்லூரியின் அருட்தந்தையர்களும் அறிஞர்களும் பங்கு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அங்கே போயிருக்கிறாங்க. அருட்தந்தை ஜாலி எஸ்ஜே அவர்களே முதல் பங்கு தந்தையாக இருந்திருக்கார். புனித இதயத்தின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அருட்தந்தை போன்ஹோர் எஸ்ஜே 1947 1949 மார்கரெட் மேரிக்கு புனித இதயம் காட்சியளித்த நிகழ்வின் நினைவிடத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த அழகான அற்புதமான இந்த ஆலயத்தை நீங்கள் பார்ப்பதற்கு கொடைக்கானல் உள்ளே வந்தோடனே மூஞ்சிக்கல் அப்படின்னு ஒரு ஏரியா வரும். எல்லாருக்குமே அந்த ஏரியா தெரிஞ்சிருக்கும். இயற்கை எழில் சார்ந்த அந்த இடத்துல தான் இந்த ஆலயம் இருக்கின்றது. நண்பர்களே, என்ன அழகான ஒரு ஆலயம் பாருங்களேன். அந்த ஏரியாவே பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். உள்ளே பாருங்களேன், இந்த கார்பெட் விரிச்சிருந்தாங்க. கீழே மரத்திலான தரைத்தளம்னு நினைக்கிறேன். அப்படி தான் சத்தமும் கேட்டது நடக்கும்போது. இங்கே பாருங்கள், என்ன பிரமாதமாக இருக்குது பாருங்களேன் ஆலயம். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஆலயம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் பாருங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானல் நகரில் மலையின் மேல் இருக்கக்கூடிய இந்த அற்புத ஆலயத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா பாருங்கள். பீடங்கள்லாம் பாருங்கள், என்ன அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக மர வேலைப்பாடுகள் தான் அதிகமாக இருக்குது இந்த ஆலயத்தில். நம்ம பார்க்கும்போதே தெரிகிறது அதிக அளவில் மர வேலைப்பாடுகள் செய்த ஒரு ஆலயமாக பார்க்கப்படுகின்றது.
தரைதளம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய சுரூபம் பாருங்க, என்ன பிரமாதமா இருக்கு பாருங்க. ஆலயத்தினுடைய கோபுரத்தை பாருங்க, மணிக்கூண்டு, இதான் மணிக்கூண்டு. இதில் நின்று பார்த்தோம்னா ஒட்டுமொத்த கொடைக்கானலே தெரியும் போல, அந்த அளவுக்கு இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான காட்சிகள் அங்கே நாம் காணலாம் நண்பர்களே. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க. கொடிமரத்தை பாருங்களேன். திருஹிருதய பேராலயத்தின் அற்புதமான கொடிமரம் இதோ. மலைக்கு மேலே எப்படி தான் இந்த கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்களோ நண்பர்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான வேலைப்பாடு பாருங்கள். ஆலயத்தினுடைய முன்புறம் பக்கத்திலே ஸ்கூல் இருக்குது பாருங்கள், ஆர்சி நகர மேல்நிலைப் பள்ளி. ஆலயத்தினுடைய வளாகத்தை அமைந்துள்ள ஒரு அருமையான ஒரு பள்ளிக்கூடம். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்று காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே போய் பாருங்கள், இல்லை அப்படின்னா மதியம் 3 மணிக்கு மேலே போனீங்கன்னா நல்ல கிளைமேட்டில் நின்று நீங்கள் இந்த ஆலயத்தை பார்த்து ரசிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, பின்னாடி பாருங்களேன், மலைகளே தெரியல, ஃபுல்லாக கட்டிடங்களாக தான் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்சி நகர மேல்நிலைப்பள்ளி. இங்கேருந்து பாருங்கள், ஆலயத்தை பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் வாங்க இந்த ஆலயத்திற்கு. ஸ்கூல் பசங்கள்லாம் காலையிலே ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க.
எப்போ பூசை எத்தனை மணிக்கு, ஆசீர்வாதம் எத்தனை மணிக்கு, எல்லா விவரங்களும் இந்த போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.